பாலில் கலப்படம் செய்தவர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் எச்சரித்துள்ளார். தென்காசியில் பெரிய உணவகங்கள் முதல் சிறு வியாபாரிகள் வரை அனைவருக்கும் பால் விநியோகம் செய்து வந்த மேலப்பாவூரை சேர்ந்த கோமதி சங்கர் என்கிற வியாபாரி தென்காசி ரயில் நிலையம் எதிரே ஒரு வீட்டில் பால் பண்ணை நடத்தி வருவதாகவும் அவர் பாலில் கலப்படம் செய்து விற்பனை செய்து வருவதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் காவல்துறையினரும் கோமதி சங்கரின் பால் பண்ணையில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர் பாலில் அமில பவுடர் கலந்து விற்பனை செய்வதும் அந்த பவுடர் உண்பதற்கு தகுதியற்ற பொருள் என்பதும் தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாலில் கலப்படம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறைந்தபட்ச தண்டனையாக அபராதம் முதல் அதிகபட்ச தண்டனையாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.